ஓகே, லெட் இட் கேட்ச் அப் இன் என்ன தெரியல, ரெக்கார்டிங் இன்னும் ஸ்பின் ஆகிட்டே இருக்கு, ஸ்டார்ட் ஆகாம. ஓகே, நான் இட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி யா ஹோப்ஃபுல்லி நீங்கள்லாம் அந்த டிக்ஷனரி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படி லைக் வாட் இன்டர்னலாக அது எப்படி வந்து ஹவ் இஸ் இட் ஏபிள் டு அந்த ஓ ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி வாலண்டியர்ஸ் டு எக்ஸ்பிளைன் தட்? இல்லை யாராவது சர்ச் பண்ணி அந்த மாதிரி எதுவும் ஆர்டிகல்ஸ் ஆர் வீடியோஸ் எதுவும் கிடைக்கலையா? எனிபடி ஹேவ் யாருக்காவது ப்ராப்ளம்? அந்த go ahead, somebody spoke. Sir, good morning, sir. Hey. Sir, டிக்ஷனரி வந்து ஹேஷ் டேபிள்ங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்தேன் சார். ஓகே, ஸோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க? ஓகே, அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டிக்ஷனரிஸோட கீ அண்ட் பேர்ஸ்ல கீயோட வேல்யூக்கு தனி ஹேஷ் வேல்யூ இருக்கும். அதனால அந்த ஹேஷ் வேல்யூ எப்பவுமே மாறாம கான்ஸ்டன்டா இருக்கும் சார் அந்த கீ வேல்யூக்கு. ஓகே, ஸோ நம்ம அது வந்து அந்த கீ வேல்யூ வச்சு ஈஸியா நம்ம அந்த இதுல இருந்து டிக்ஷனரில இருந்து ரிட்ரைவ் பண்ணலாம்ல வேல்யூஸை. ஸோ அது அந்த கீ வேல்யூஸ்க்கு பேரா இருக்கக்கூடிய வேல்யூஸை ஈஸியா ரிட்ரைவ் பண்ணலாம் சார் கீ வேல்யூ யூஸ் பண்ணி. ஏன்னா அந்த ஹேஷ் வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கனால. ஸோ ஹேஷ் வேல்யூ அப்படின்னா லைக் ஸோ லைக் கன்செப்டுவலா என்ன நடக்குது அங்கே? லைக் ஸோ கீ வேல்யூ எடுத்துக்கிறோம், சரி, அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைச்சிருது. அந்த ஹேஷ் வேல்யூ வச்சு லைக் எப்படி வந்து அந்த லைக் குயிக் ஃபாஸ்டா ரிட்ரீவ் பண்ண முடியுது? இப்போ வந்து திங்க் பண்ணி பார்த்தா அரேக்கும் டிக்ஷனரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ரைட்? ஸ்டில் ரெண்டுலையுமே டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம, ரைட்? ஒன்று கீ வேல்யூ பேர்ஸா, இன்னொன்று வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு நம்பராக வரிசையா, இல்லையா? ஒரு அரேல ஏதாவது ஒரு நம்பரை சர்ச் பண்ணணும்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி லைக் இட் ஓ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது, இல்லையா, worst கேஸில். வேற டிக்ஷனரியில் அந்த ஹேஷ் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி குயிக்காக ரிட்ரீவ் பண்ண முடியுது கம்ப்யூட்டரால்? அது புரிஞ்சுதா? இல்லை சார், நான் பேசிக்காக தான் சார் பார்த்தேன். சரி, வேற யாராவது பார்த்தீங்களா அந்த மாதிரி டீட்டெயிலா? ஏதாவது ஆர்டிகல் கிடைச்சதா, லைக் யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ்? somebody else? இல்ல சர்ச் பண்ணி கிடைக்கலையா ஆக்சுவலா? ஒன் செகண்ட். இப்போ கூகுளில் போய் லைக் பைத்தான் டிக்ஷனரி ஹவு டு தே ஒர்க் அப்படின்னு போட்டா இங்க இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஆர்டிகிளே வந்து இங்க actually explains that those concepts very well actually in the article. Like and they show an example of like a real dictionary or examples காட்டி ஆக்சுவலா லைக் இது எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறம் இந்த ஹேஷ் டேபிள் லுக்கப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கு. லைக் இங்கே ஹவு டு பைத்தான் டிக்ஷனரி ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லி லைக் இங்கே டிக்ஷனரி கீஸ் வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ கிரியேட் பண்ணோம் அண்ட் தென் அப்படின்னு சொல்லி நல்ல டீட்டெயில்டாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, ரைட்? ஸோ இந்த ஆர்டிக்கிள் யாராவது பார்த்தீங்களா?
இங்கே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக பிக்சரில் லைக் எப்படி ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கீ எப்படி இண்டெக்ஸாக மாற்றும் அப்படின்னு சொல்லி. ஸோ லைக் எல்லாரும் குவைட்டாக இருக்கீங்க ஆக்சுவலாக லைக் மீன் கொஞ்சம் லைக் வேற யாராவது ஆர்டிக்கிள் பார்த்தீங்களா அல்லது சொன்னால் தானே எனக்கு தெரியும். சரி, ஸோ இந்த ஆர்டிக்கிளோட லிங்க் இப்போ நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். 1 செகண்ட். ஸோ இதை நல்லா இந்த ஆர்டிக்கிள் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு கோ த்ரூ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் லைக் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் உங்கள் சைட்லேயும் கொஞ்சம் எஃபர்ட் இருக்கணும், அப்போ தான் நீங்களும் நல்லா கற்றுக்க முடியும் இதை பற்றியெல்லாம். ஓகே, ஸோ இன்கேஸ் இஃப் யூ டென்ட் search and go through this thing, please at least go through this article. அதுக்கப்புறம் தென் உங்களுக்கு நான் அப்புறம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா புரியும் இன்னும் டீட்டெயில்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் மூவ் ஆன் டு தட் ப்ராப்ளம். நேற்று வந்து இங்கே விட்டுருந்தோம். லைக் வி மெஷர்ட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் ஆப்டிமல் algorithm. ஆப்டிமல் algorithmனா லைக் மோஸ்ட் எஃபிஷியன்ட் algorithm. மோஸ்ட் எஃபிஷியண்டான்னு தெரியல, அட்லீஸ்ட் லைக் இட்ஸ் மச் பெட்டர் தென் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் algorithத்தோட இது மச் பெட்டர் இல்லையா? ஸோ இந்த algorithத்தோட இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஐ நீட் சம் வாலண்டியர் டு ஹெல்ப் மீ இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. யாராவது? ஸோ இன்னைக்கு நிறைய செகண்ட் இயர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க who may not be familiar with it ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண யாராவது கேன் யூ வாலண்டியர் அண்ட் ஹெல்ப் மீ கோ த்ரூ திஸ் அண்ட் மெஷர் த லைக் எவ்வளோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணலாம்? அண்ட் இல் பி சிமிலர் டு லைக் இந்த ப்ரீவியஸ் algorithm இங்கே போட்டோம் இல்லையா, அது மாதிரியே தான் இருக்கும் ஆக்சுவலாக இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர்மெண்ட் கூட. ஸோ இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். ஸோ ஹலோ சார். யா, யாரு? நான் சொல்கிறேன் சார். Anto? மிதுன் சார். Hi Midun. Hey, yeah, thanks Midun for speaking up. Okay, so in the numbers in the previous in the time complexity la delete பண்ணிடுறேன் so that it's not confusing. Thanks. Okay, yeah. So first line வந்து so இந்த லைன்ஸ்லாம் சும்மா so first line இதுதான். Okay, yeah. இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? இங்கே ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுறோம் அந்த டிக்ஷனரியை இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஓ ஆஃப் இது வந்து 1 கிடையாது இல்லையா? ஓ ஆஃப் 1. ஓகே, ஸோ ஜஸ்ட் மேக் இட் ஹேபிட் டு சே இன் தட் வே. ஓகே, யா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்புக்கு you broke up. Can you repeat that? Looks like Midun got dropped. Someone else? Fervin? நேற்று ஃபெமிலியராக இருக்க நேம்ஸ் கொஞ்சம் கால் அவுட் பண்ணுறேன். இப்போ ஒரு 4-5 நாளாக இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லைக் நீங்கள் போட்டுக்கிட்டு வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கணும் நேரத்துக்கு. இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா இப்போ? லைக்
சார் நான் சொல்கிறேன் சார். Yeah, go ahead, Ijaz. சார் O of 1 தான் சார். O of 1, yeah. So இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம் essentially, right? Index 1 and num1. And so O of 2 எழுதலாம், which can be reduced down to O of O 1. of 1 Yeah. அப்புறம் இதுக்கு சார் O of 1 தான் சார். அதுக்கும் O of 1. இங்க ஒரு நியூ வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் இல்லையா, num2ன்னு சொல்லி. ஸோ அதுக்கு O of 1. Yeah. அப்புறம் இந்த லைன்ல O of 1 சார். இங்க வந்து there is no new variables being declared. So இங்க இப்ப நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை மெஷர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்பேஸ், ஸோ எந்த லைன்ல நியூ ஸ்பேஸ் இஸ் பீங் அலோகேட்டட் அந்த லைன் தான் வந்து அந்த. ஸோ இந்த லைன்ல தெர் இஸ் நத்திங் பீங் டிக்ளேர். ஸோ இந்த லைன் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ இது 0ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் வி கேன் ஸ்கிப் தட் அண்ட் கோ. அப்புறம் இங்க இந்த ரிட்டர்ன் லைன் எசென்ஷியலி ரிட்டர்ன் லைனை நம்ம ஜெனரலாக பார்க்கவே கூடாது, அதில் என்ன ஸ்பேஸ் அலோகேட் ஆகுதுன்னு. பிகாஸ் ரிட்டர்ன் லைனில் அலோகேட் ஆகிற ஸ்பேஸ் இங்கே டெஃபினெட்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகி அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் இட் வில் பி த சேம் ஃபார் ஆல் த அல்காரிதம்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் லைக் இந்த ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட் இஸ் எஃபிஷியண்டாக இருந்தாலும் சரி, இன்எஃபிஷியண்டாக இருந்தாலும் இந்த கரெக்டான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால ரிட்டர்ன் வேல்யூ ஜெனரலாக நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ அப்புறம் இந்த லைனுக்கு இங்கே வந்து இங்கே தான் இந்த டிக்ஷனரி க்ரோஸ். ஸோ இந்த ஸோ இந்த ஒர்ஸ்ட் கேஸ் இட் கேன் கண்டெயின் n என்ட்ரிஸ் இல்லையா. ஸோ அதனால இது O of n. அப்போ ஓவராலா இந்த ஃபார் லூப் சாரி 1 டைம்ஸ் அப்படின்னு போடணும், மறந்துட்டேன். 1 டைம்ஸ் என்ன வரும் விஜாஸ்? 1 + n. 1 + n. யா. ஸோ இங்கே ஒரு 1 இருக்கு, இங்கே ஒரு n இருக்கு. ஸோ அந்த ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணி போட்டுடணும். ஸோ இங்கே 1 கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை ட்ராப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுவும் பேசிக்கலி ஜஸ்ட் பிகம்ஸ் n. யா. ஸோ ஓவரால் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ என்ன ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? O of n. O of 1 n ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அதில் 1 ட்ரா பண்ணிட்டா n கான்ஸ்டன்ட்ஸை ட்ரா பண்ணிடணும். அதனால ஓவரால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி n O of n. ஸோ இந்த அல்காரிதத்துக்கு என்ன ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஞாபகம் இருக்கா இஜாஸ்? இந்த ஸ்லைட்லி லெஸ் ஆப்டிமல் அல்காரிதம். சார் O of n ஸ்கொயரா சார்? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இங்கேயும் அதே டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த worst case how many entries can be there in that dictionary? அவ்வளோ O of n தான் அதுவும். ஸோ யா. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே ஈக்குவல் தான் இந்த ரெண்டு அல்காரிதம். ஓகே. யா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு இப்போ லைக் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே. ஸோ மெயின் இந்த ரெண்டும் குவைட் சிமிலர். இந்த அல்காரிதமும் இந்த அல்காரிதமும் கொஞ்சம் இங்கே வந்து டுவல் பாஸ் இருக்கு, இங்கே சிங்கிள் பாஸில் முடித்தோம். பட் ஸோ இப்போ யாராவது கேட்டால் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இந்த மாதிரி லைக் இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம் பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து இந்த மோர் எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு இன்டர்வியூ சுச்சுவேஷனில் லைக் ஸோ நீங்கள் எடுத்த இடத்துல இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த இடத்துல நீங்கள் இதை போட்டிங்கன்னா, இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் இதெல்லாம் அப்படியே தன்னால் ஞாபகம் இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலாக ரைட் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. அது அட் த சேம் டைம் இஃப் த இன்டர்வியூவர் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் லைக் ஒய் டிட் யூ யூஸ் திஸ் டிக்ஷனரி ஹியர் அப்படின்னுலாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் லைக் நீங்கள் யூ ஷுட் பி ஏபிள் டு. ஸோ அது லைக் எதனால அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணீங்க அந்த இடத்துல. ஸோ ஹவு டஸ் இட் ஹெல்ப் இந்த டு மேக் இட் மோர் எஃபிஷியன்ட். அப்புறம் அந்த வாட் இஃப்
like what would be a brute force approach to solve this அப்படின்னு சொல்லி கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் இல்லையா. ஸோ தட்ஸ் வேர் அந்த மாதிரி பண்ண சொல்ல தெரிஞ்சாதான் ஆக்சுவலா லைக் they'll get confidence that okay உங்களுக்கு நிஜமாவே இது நல்லா புரிஞ்சிருக்கு. ஸோ லைக் they can லைக் வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு வரல இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 sum ப்ராப்ளம் பர்டிகுலர் ரொம்ப காமன் ப்ராப்ளம் in the interviews, and they like it's used இது வந்து யூஸ் ஃபார் ஃபில்டரிங் அவுட் பீப்புள் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. பைனரி சர்ச் ஒன்று இந்த ப்ராப்ளம், அப்புறம் அது மாதிரி நம்ம போக பார்ப்போம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை வந்து இன்னொரு வாட்டி பார்ப்போம். So இப்போ let's take an example of like another array. In the array it's made of completely like same number. Okay, so it's like it's just completely filled with ones in the array. Okay, அது வந்து total of 1 billion times இருக்கு இந்த நம்பர். ஓகே, அந்த லாஸ்ட் நம்பர் வந்து 9. இப்போ வந்து let's say target வந்து 10. So we have to find if there is any two numbers that add up to the target of 10. So இந்த brute force approachல என்ன பண்ணுவோம், like first for loopல we are getting the index 1 num1. So first number select பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த diff வந்து என்னது 9 is what we are looking for இல்லையா. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல so let's even say like it's completely filled with ones. Okay, so it doesn't even have any other number. So there is no solution in this particular example. Okay, so but it's slightly different from in this like இங்க வந்து solution இருக்குன்னு சொல்லிட்டாங்க, but what if there is no solution அப்படின்னு பார்ப்போம். So it's just made of completely ones. So இப்போ diff வந்து 9. இங்க என்ன பண்ணுவோம், இந்த for loopல போய் will select this subarray starting from the next number. Yeah, so index 1 plus 1 ல இருந்து ஆரம்பிச்சு all numbers இங்க ஒவ்வொரு நம்பரா எடுத்து is this equal to 9, is this equal to 9, is this equal to 9, is this equal to 9 அப்படின்னு திருப்பி பார்ப்போம். So first numberக்கு there is no match அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். Like we would have done 1 billion iterations total. Yeah, so there are total of 1 billion repetitions of just this one number. So okay, இப்போ தெரிஞ்சு போச்சு. Okay, there is no match for this one. இப்போ next iteration இங்க திருப்பி வந்துடும். இந்த for loop வந்து இங்க வந்துட்டு num2, so which will be the next number in this array. So அதை எடுத்துக்கிட்டு ஸோ இங்க வந்து மறுபடியும் diff will be 9. ஸோ மறுபடி இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஒரு சப்பரை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து மறுபடி ஒரு நம்பரா இந்த ஃபார் லூப் செக் பண்ணோம் இல்லையா. ஸோ மறுபடியும் லைக் ஆல்மோஸ்ட் a billion டைம்ஸ் சர்ச் பண்ணிட்டு 9 கிடைக்கல அப்படி சொல்லி ஸோ திருப்பி இந்த ஆல்மோஸ்ட் a billion டைம்ஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டி சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நம்பருக்கும். தோ இட்ஸ் pretty clear like ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போதே if there is a way
டு ஸ்டோர் சம்வேர் தட் ஓகே நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு குயிக்கா செக் பண்ற மாதிரி ஒரு வேற ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணியிருந்தா இந்த மாதிரி திருப்பி 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 இந்த இவ்வளோ இட்ரேஷன்ஸ் செக் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ தட்ஸ் அதுதான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட இன்எஃபிஷியன்சி, ரைட்? ஸோ அதை தான் அந்த ஆப்டிமல் சொல்யூஷன்ல சால்வ் பண்றோம். லைக் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இங்க அதே ப்ராப்ளம் இந்த அல்காரிதத்துல இருந்தா இது என்ன பண்ணும் ஆக்சுவலா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் num1 will be 1 initially. ஸோ இங்க போவோம். ஸோ num2 is 9. ஸோ num2 வந்து டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிக்ஷனரி will be initially empty. அதனால then we'll add that number to dictionary. ஸோ இந்த நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல மறுபடியும் நம்பர் 1 தான். ஸோ டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிக்ஷனரி லுக்அப் இஸ் ஜஸ்ட் O of 1, ரைட்? ஸோ நம்ம வந்து மிச்சம் இருக்க நம்பர்ஸ்ல எல்லாம் பார்க்க போறது இல்லை, ஏற்கனவே பார்த்த நம்பரை தான் செக் பண்றோம் இப்போ, ரைட்? ஸோ ஏற்கனவே 9 பார்த்துருக்கோமா அப்படின்னு செக் பண்றோம் இந்த டிக்ஷனரியில் இல்லை. ஸோ அதனால வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே 1 பில்லியன் நம்பர்ஸ் செக் பண்ணல, ரைட்? இந்த டிக்ஷனரியில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ மட்டும் தான் செக் பண்றோம். இப்போ டிக்ஷனரியில் என்ன ஆகும்? ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல மறுபடியும் நம்பர் இஸ் 1, ரைட்? ஸோ இங்கே வந்து num2 வந்து 9 இருக்கும். ஸோ அது டிக்ஷனரியில் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே வருவோம். இங்கே இந்த ஸோ அதே ஸோ num1 is still 1 இல்லையா? ஸோ இந்த டிக்ஷனரியில் ஏற்கனவே ஒரு என்ட்ரி இருக்கு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். 1க்கு இண்டெக்ஸ் வேல்யூ would have been 0. ஸோ இப்போ இங்கே திருப்பி வரும்போது என்ன பண்ணுவோம்? இங்கே 1 is already there in the dictionary. So second iteration la we'll just be updating its value to is 1. Yeah. So like maybe I'll go through this in detail. So first la irundha arambom. So index 1 initially will be 0. num1 will be 1. So inga varumbodhu num2 is equal to 9. Ena target is 10 ingradala. So num2 is so initial dictionary empty ah irukum. So num2 is not in the dictionary. So we'll come here and then add that number index to the dictionary. So next iteration la so index 1 will be 1. num1 remains 1. ஏன்னா இதுல எல்லாமே 1 தான் இருக்கு இந்த particular example. ஸோ இங்க மறுபடியும் வந்தாச்சு. num2 is still 9. num2 வந்து டிக்ஷனரியில் இருக்கா? இல்லை. ஸோ இங்க வந்து டிக்ஷனரி லைக் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்க ஏற்கனவே num1 1 இருக்கு. ஸோ num1 is still 1 இல்லையா? ஸோ அதோட வேல்யூ will simply get updated. இங்க 1 ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் இண்டெக்ஸ் 2 அதே தான் போகுது. ஸோ இங்கே num2 இல்லை டிக்ஷனரியில். ஸோ இங்கே வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும் 2. ஸோ இன் அடிஷன் டு லைக் திஸ் லுக்அப் இட் செல்ஃப் பீயிங் வெரி ஃபாஸ்ட், இங்கே டிக்ஷனரியோட வேல்யூவே சைஸே வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு என்ட்ரி தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸும் டோட்டலாக 1 பில்லியன் தான் ரன் ஆகும் இல்லையா? ஸோ டோட்டலாக 1 பில்லியன் ஒன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபார் லூப் மட்டும் தான். அட் த சேம் டைம் இந்த டிக்ஷனரியோட வேல்யூ கூட லைக் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் கூட ரொம்ப இன்க்ரீஸே ஆகல. லைக் ஜஸ்ட் கீப் ரிமைனிங் அட் ஒன்லி ஒன் திங், ரைட்? ஒன் என்ட்ரி. ஸோ இதனால ஸோ தட்ஸ் வேர் த டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு அல்காரிதத்துக்கும் இல்லையா? ஸோ இங்கே எவ்வளோ இட்ரேஷன்ஸ் லைக் இங்கே வந்து பேசிக்கலி O of n ஸ்கொயர் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் இங்கே டோட்டலாக. ஸோ
So it's basically 1 billion times 1 billion. 1 billion square would have been the number of operations in the brute force approach. Whereas இங்க total 1 billion operations தான். At the same time, like we get other benefits in the space complexities. Space கூட ரொம்ப ஆக்குப்பை ஆகலாம் இந்த மாதிரி. இது வந்து of course it's a very corner case, but I'm just showing like இந்த மாதிரி like benefits கூட, additional benefits கூட கிடைக்கும் in the space, where the space even doesn't get occupied much sometimes actually if there are a lot of repetitions அப்படிங்கிறதுலாம், right? So main concept is this. இங்க வந்து ஒரு நம்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் நம்பர்ஸ்ல லைக் ஒரு நமக்கு வேண்டிய நம்பர் இருக்கான்னு திருப்பி பார்க்குறோம். வேற இந்த அப்ரோச்சில் லைக் ஒரு நம்பரை பார்த்துட்டோம்னா we are like storing it in a data structure where we know there is quick like a fast lookup இருக்கிற data structure ஸ்டோர் பண்ணிட்டு we are making our life easy by like okay subsequent நம்பர் ஒன்று இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா குயிக்காக நம்ம சர்ச் பண்ணி எடுத்துடலாம், ரைட்? ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வேர் இந்த டிக்ஷனரி ஹெல்ப்ஸ் அவுட் இன் திஸ் ஆல்கரிதம். ஓகே, ஸோ இது மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண லைக் ஞாபகம் வச்சுக்கணும் பேசிக்கலி. லைக் இன்ஸ்டெட் ஆஃப் just mugging up in the solution or something like that, right? In the memorize panna, you won't be able to explain during the interview. Okay, so and in the problem in the dictionary particular, like explain, I'm going in detail mainly because in the dictionary data structure like we'll use in number of other problems subsequently. அதே சமயத்துல லைக் இந்த மாதிரி ஆல்கரிதமிக் திங்கிங் கூட வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் அப்படின்னு இல்லை, மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் தெர் பி டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஃபார் ஈச் அப்ரோச். ஸோ அதையும் சேர்த்து கற்றுக்கணும். ஓகே சார், எனி கொஷின்ஸ் அபவுட் திஸ் பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம்? ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்துக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங் அண்ட் தென் ரீஸ்டார்ட் இட் ஸோ தட் லைக் அது ஒரு தனி ரெக்கார்டிங்கை வச்சுக்கலாம்.